கோட் படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள்கிட்ட டிராகன் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல பெரிய ஹீரோக்களோட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை போடணும்னு சொல்லி ஹீரோ சைட்ல இருந்து ஒரு PR ப்ரெஷர் இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்னாலலாம் அதை பண்ண முடியாது, ஏன்னா எங்க கம்பெனிக்குன்னு அவ்வளோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ எங்களுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஸோ ஒரு மாசிவான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்னாலலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ நீங்க அக்செப்ட் பண்ண அந்த ஒரு மார்ஜின் கோட் படத்துல கிடைச்சதா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா கிடைச்சது. நான் முதலே சொல்லியிருக்கேனே, ஒரு மாஸ் ஹீரோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீ பிசினஸ் பயங்கரமா இருக்கும். அதுவும் தளபதி மாதிரி ஒரு ஹீரோவுக்கு தியேட்டர்ல 100% உங்களுக்கு ஷோர் ஷாட்டா பணம் வந்துடும். ஏன்னா முதல் 5-6 நாள்ல எல்லாருமே படம் பார்த்துருவாங்க. அண்ட் எல்லாரும் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ஃபேக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இயர் எண்டில் எல்லா தியேட்டர்ஸுமே இப்ப டாப் 10 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 2024 எல்லா தியேட்டர்ஸோட டாப் 10 எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எப்படி கோட்டு நம்பர் 1ல வந்துச்சு. ஆனா இந்த லிஸ்ட்ல 2வது 3வது இடத்துல இருக்கிற படங்களோட வசூலை நம்புறீங்கன்னா, நம்பர் 1 இடத்துல இருக்கிற படத்தோட வசூலை மட்டும் ஏன் ஃபேக்குன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ஃபேக்குன்னு சொல்றவங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த பிகில் அப்போதுமே அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இதை ஓப்பனா சொன்னாங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் பண்ண ரெய்டிலேயே 300 கோடி கணக்கு காட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ கோட்டுக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம். அண்ட் ஆக்சுவலா கோட்டு படத்தோட வசூல் லியோட கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதையே ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் மற்ற ஹீரோஸ்க்கு இந்த 300-400 கோடின்றது அன்பிலீவபிளான ஒரு நம்பர். ஓப்பனா சொல்லணும்னா தளபதிக்கு இணைய கம்பேர் பண்ணப்படுற அஜித் அவர்கள் இன்னும் 300 கோடியை ரீச் பண்ணல. இது வரைக்கும் எந்த அஜித் அவர்களோட ப்ரொடியூசரும் 300 கோடி வசூல்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ற வழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட முடியாது. விஸ்வாசம் படத்துக்குலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் மற்ற படங்களுக்கு ஏன் பண்ணலன்னா நம்பர்ஸ் அந்த மாதிரி வரல. இப்ப விடாமுயற்சி படத்துக்கே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா படம் 100 கோடி வசூல் பண்ண 3 நாள் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப 2வது வாரமே டிக்கெட் புக்கிங் எல்லாம் சுத்தமா புக் ஆகல. அதுவும் விடாமுயற்சி ரொம்ப மோசமான படமும் இல்லை. பட் தளபதியோட மோசமான படமா சொல்லப்பட்ட பீஸ்டே பயங்கரமா வசூல் பண்ணுச்சு. ஸோ கெரியரின் உச்சன்னு சொல்லிட்டு தளபதி சொன்னதை கிண்டல் பண்ணவங்களுக்கு இப்போ அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். அதுவும் வேட்டையின் விடாமுயற்சின்னு தளபதியோட காம்படிட்டர்ஸா சொல்லப்படுற 2 பேரோட படங்களுமே ஓரளவுக்கு நல்லா இருந்து கூட பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதுக்கு பேர் தான் கெரியரின் உச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.